குட்டீஸ், இன்னைக்கு ஒரு கதை, விலங்கு கதை சொல்கிறேன். விலங்குன்னா என்ன? வைல்டு அனிமல். அதில் நரி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா? நரி ரொம்ப தந்திரமானது, சூத்திரசாலி. நரிக்கு பயங்கரமான கன்னிங் மைண்டு நிறையா இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்க. இந்த நரியும் ஒரு காகவுமா சண்டை. எப்படி சண்டை அப்படின்னா, ஒரு காட்டில் ஒரு நரி இருந்தது. அதே காட்டில் நிறைய விலங்கு இருக்கும். அது கூட ஒரு காக்கா இருக்கும். இந்த காக்கையை எப்போ பார்த்தாலும் நரி அப்படியே பழி வாங்கணும்னு வச்சுட்டே இருக்கு. இந்த காக்கை தெரியாதனமா ஒரு தடவை என்ன சொல்லிச்சு, என்னதான் இருந்தாலும் நான் தான் உன்னை விட அதிக புத்திசாலி அப்படின்னு நரிகிட்ட சவால் விட்டுட்டான். சவால் அப்படின்னு. அப்போ நரிக்கு ரொம்ப வருத்தம். நம்மளை போய் புத்திசாலி இல்லைன்னு சொல்லிட்டானே, இவனும் ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு யார் நினைச்சா? நரி நினைச்சா. சரின்னுட்டு ஒரு நாளைக்கு காக்கா சாதாரணமா இந்த வேப்ப மரத்துலேருந்து காய் வரும் இல்லையா, இந்த காய் அந்த பழத்தெல்லாம் கொத்தி கொத்தி ஒரு இடத்த சாப்பிட்டு. இப்போ அந்த குறிப்பிட்ட நரி என்ன பண்ணிச்சா, அதுக்கு தெரியுமே நம்மளோட எதிரி இந்த காக்கான்னு. அந்த காக்காட்ட போய் காக்காவை பார்த்து அதை ஏமாத்தணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு புதரில் மறைஞ்சு அப்படியே உட்காந்துட்டே இருந்ததா. இந்த காக்கா எல்லாம் மறந்து, ஆஹா ரொம்ப சூப்பராக இருக்கே வேப்பம்பழம் அப்படின்னு கொத்தி 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 சாப்பிட்டுட்டே இருக்கு. அப்போ நரி இப்படி மெதுவாக, நரி ரொம்ப தந்திரசாலி இல்லையா, மெதுவாக லபக்கு அப்படின்னு காக்காவோட உடம்ப இறுக்கி பிடிச்சிருச்சான். இறுக்கி பிடிச்சோன்னு என்னாச்சு, காக்காவுக்கு நகர முடியல. காக்கா காக்கா அப்படின்னு கத்திட்டு, நரியண்டா மன்னிச்சுக்கோ, நான் உன்னை ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோ, என்னை விட்டுடே, நான் பாவம் தானே, நான் சின்ன பையன் தானே, நீ எவ்வளோ பெருசாக இருக்க, நான் சின்னவன் தானே, நான் ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோப்பா அப்படின்னு. நரி சொன்னா, ஏய் தந்திரசாலி, என்ன நினச்சிட்டு இருக்க நீ? என்ன சொன்ன? எனக்கு புத்தி இல்லைன்னு சொன்னா இல்லை, உன்னை ஒரு பாடம் கற்பிக்கணும். புத்தி யாருக்கு இல்லை, உனக்கு இல்லையா எனக்கு இல்லையா, இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் நரி. இது கேட்டோன்னா காக்காவுக்கு ரொம்ப வருத்தம். இல்லைண்ணா ப்ளீஸ் அண்ணா, என்ன விட்டுருண்ணா கெஞ்சுமா. இந்த நரி என்ன பண்ணும் தெரியுமா, உன்னை உனக்கு ஒரு தண்டனை கொடுக்கலான்னு இருக்கேன். என்னன்னா தண்டனை அப்படின்னு அழுமா காக்கா. உன்னை கண்டிப்பாக தண்டனை கொடுத்தாதான் நீ மாறுவாய். நீ என்ன புத்திசாலி இல்லை சொன்ன இல்லை, அதுக்கு ஒரு பாடம், உனக்கு ஒரு தண்டனை. சரி, என்ன தண்டனை கொடுக்கலாம்? இப்போ நான் சொல்கிறேன், எனக்கு 3 சாய்ஸ் தரேன். காக்கா உனக்கு 3 சாய்ஸ் தரேன். ஒன்றில் ஒன்றை நெருப்பில் தூக்கி போடுவேன், நீ எப்படி பிழைக்கிறையோ பிழைச்சிக்கோ. இல்லது தண்ணியில் தூக்கி போடுவேன், அப்படியே நீ பிழைச்சிக்கோ. இல்லாட்டா உன் தலையை மட்டும் தண்ணியில் முக்கி ஒன்றை மூச்சு விடாமல் பண்ணுவேன். இதில் என்ன வேணும் நீ செலக்ட் பண்ணிக்கோ. எது இருந்தாலும் உனக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீருவேன் அப்படின்னு நரி சொல்லித்தான். காக்காவுக்கு ரொம்ப வருத்தம். டடா சிக்கிட்டோமே ஐடியா அப்படின்னு சொல்லி இந்த காக்கா ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லி இப்படி யோசனை பண்ணி ஐடியா சொல்லிச்சு. என்ன ஐடியா? நரியண்ணா இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் ரொம்ப பரவாயில்ல, இந்த தண்டனை எனக்கு இன்னும் நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லுமா காக்கா. என்ன பயந்துட்ட அப்படின்னு நரி கேட்குறேன். இப்போ சொல்லுவோம், இல்லை நீ எங்கேயோ என்னை மலை மேலே கொண்டு போய் மலையிலேருந்து தூக்கி என்ன தண்ணிக்குள்ள வீசுவாய், மலை உச்சி மேலேந்து விழுந்தானா நான் செத்து போயிடுவேன் இல்லையா, நீ அப்படிதான் வீசுவாய், நான் பயந்துட்டு இருந்தேன். பரவாயில்ல நரியண்ணா, நீ என்ன தண்ணியில் முக்கு, அல்லது நெருப்பில் போடு, அல்லது என்னை முக்கி தலையை மட்டும் முக்கி மூச்சு விடாமல் பண்ணிக்கும், என்ன வேணால் பண்ணிக்கும் அப்படின்னு இந்த காக்கா நரிகிட்ட சொல்லுவோம். அப்போ நரி நினச்சிக்குமா, ஓ இவன் ரொம்ப பயப்படுறது மலை உச்சி மேலேந்து தள்ளி விட்டா செத்து போவோன்னு பயந்துக்கிறான்ல, அதனால் நம்ம அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நரி விடுகிடுன்னு இதை இறுக்கி இப்படி பிடிச்சுன்னு கஷ்டப்பட்டு மலை உச்சி மேலே ஓடி ஏறிடுச்சான். ஏறி மேலே நின்றுட்டு ஒரே ஒரு வீசிட்டான்.
எதைய? காக்காவை. இப்படி இப்படி பிடிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, வீசினோடனே காக்கா அப்படியே நல்லா காக்காக்கு பறக்க முடியும்னு இதுக்கு ஞாபகம் இல்லை. நரி அப்பவும் புத்திசாலி கிடையாது. அது இப்படி 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 பறந்துட்டு, நரி என்ன நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன் இன்னைக்கு உங்ககிட்டேருந்து, பாய் அப்படின்னு சொல்லிட்டு காக்கா சந்தோஷமா ஓடி போயிடுவோம். இதுலேருந்து என்ன தெரியறது? ஒரு ஆள் சூத்திரசாலி, ஒரு ஆள் நல்ல அதிபுத்திசாலின்னு எல்லாம் நினச்சிட்டு நம்ம நினச்சால் கூட சில நேரங்களில் நாம தான் அதிபுத்திசாலியாக இருந்து ஜெயிக்க முடியும் எல்லாத்தையும். ஓகேவா? நாமளும் நீ அதிபுத்திசாலியாக இருக்கலாமா? ஓகே, பாய். ராம் ராம்.